நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? புதிய கனெக்ஷன் எடுத்துக்கொள்ள வருபவர்கள் எங்களுக்கு சிங்கிள் பேண்ட் வேண்டாம், டியூயல் பேண்ட் தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு உண்மையான காரணம் என்ன? மக்களிடம் இந்த விருப்பம் ஏன் அதிகமாகியுள்ளது? பாருங்கள், மக்களின் பயன்பாடு ரொம்ப மாறிவிட்டது. முன்னெல்லாம் இன்டர்நெட் என்றால் வாட்ஸ்ஆப், மொபைல்ல யூடியூப் மட்டும்தான். அது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது கனெக்ஷன் எடுப்பவர்கள் பெரும்பாலுமே இளைய தலைமுறையினர். வேகம்தான் அவர்களுக்கு முக்கியம். வீட்டில் டிவி இருந்தால் நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப் போன்ற அனைத்து ஓடிடி ஆப்களும் பஃபர் ஆகாமல் HD அல்லது 4Kயில் ஓட வேண்டும். இதுதான் அவர்களின் முதல் எதிர்பார்ப்பு. அப்படியென்றால் அதற்காகத்தான் எல்லாரும் டியூயல் பேண்ட் கேக்குறாங்க. ஏனென்றால் டியூவல் பேண்டில் 5 GHz இருக்கிறது. டிவி பொதுவாக ரவுட்டருக்கு அருகில் தான் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் 5 GHzக்கு கனெக்ட் செய்து கொண்டா ரொம்ப நல்ல வேகம் கிடைக்கும். ஸ்ட்ரீமிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனால் 5 GHzஇன் ரேஞ்ச் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இடையில் சுவர்கள் இருந்தால் வேகம் குறையலாம். அதனால் மற்ற அறைகளில் மொபைல் மற்றும் லேப்டாப் போன்ற கருவிகளை 2.4 GHzஇல் பயன்படுத்தினால் நல்ல கவரேஜ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வேகம் தேவையென்றால் 5 GHz, ரேஞ்ச் தேவையென்றால் 2.4 GHz. இரண்டையும் சேர்த்து பெறுவதுதான் டூயல் பேண்டின் பெரிய பயன். ஓஹோ, அப்படியானால் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பயன்படுத்தினாலும் பெரிய பிரச்சனை வராது அல்லவா? நிஜம். 1 அல்லது 2 பேர் டிவியில OTT பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னொருவர் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம். இன்னொருவர் ஆன்லைன் கிளாஸை அட்டெண்ட் செய்யலாம். வேற யாரோ கேமிங் செய்யலாம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க டியூயல் பேண்ட் ரொம்ப நல்லது. அதனால்தான் இப்போது எது விசாரணை வந்தாலும் மக்கள் பெரும்பாலுமே டியூயல் பேண்டை கேட்குறாங்க. இது வருங்காலத்திலையும் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதுவரை டியூயல் பேண்ட் நல்லது என்று மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஆனால் இப்போதுதான் அந்த உண்மை காரணம் புரிந்து கொண்டேன்.